மேன்மையும் வளர்ச்சியும் பெறப்போகும் மேசராசி அன்பர்களே, இந்த ஆங்கில புத்தாண்டுல செய்ய போகும் அற்புதத்தை பத்தி கேளுங்க. பொதுவா இந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு சென்று 7, 11, 9 பாக்கியஸ்தானத்தை பார்த்து வலுப்படுகிறார். அப்ப உங்களுக்கு நடக்க போற நல்ல விஷயங்கள் என்னென்ன? 11ஆம் இடத்துல ராகு பகவான் வந்து ஒரு யோகராகவே வேலை செய்ய போறார். 7.5 சனி ஆரம்பிக்குது. இந்த வருடத்தில் முக்கியமாக செய்ய வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு. ஏனென்றால் சில வருடத்தில் ஜென்மசனி வருவதற்கு முன் தற்காத்துக் கொள்வது என்ன இல்லை, குறிப்பாக திருமணம், வேலையில் செய்ய வேண்டிய விஷயங்கள், குடும்பத்தில் இருக்க தொல்லை, உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதை பற்றி என்னென்ன அப்படின்னு அனைத்துக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். உறுதியாக அந்த வீடியோ பயன்படும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். முதல்ல இந்த இது நான் பேச போகிறது பார்த்தீங்கன்னா, தடைபற்ற திருமணம் நடக்க போகிறது. திருமணம் கைகூட போகுது. திருமணத்தை பற்றி தாங்க பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன் அப்படின்னா, பல நாட்களாக திருமணம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை வரைக்கும் நடந்துட்டு இருந்தது. எட்டாக்கனியாக இருந்துருமோ, நல்ல வரன் கிடைக்காம போயிடுமோ, ஆண் பெண் இருவருக்குமே இப்படி இருந்தது. 3ஆம் இடத்துல குரு பகவான் வந்து 7ஆம் வீட்டை பார்த்து வலு பெறச் செய்கிறார். இது என்ன நடக்குதுன்னா, வாய்ப்புகள், நிறைய வாய்ப்புகள் வந்து 11ஐயும் பார்க்கறனால திருமணம் ஒரு 7, 11 தொடர்பு திருமணத்தை உறுதி செய்கிறது. இப்போ திருமணம் உறுதியாகிறது. இதில் இத்தனை நாளாக உங்களுக்கு பிடிச்சிருந்து அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னது, இல்லை அவங்களுக்கு பிடிச்சிருந்து உங்களுக்கு ஒத்து வராமல் இருந்தது, இப்போ ஆக மொத்தம் இருவருக்குமே பிடித்த ஒரு நல்ல வரன் வருகிற சூழ்நிலை வந்தாச்சு. இப்போ திருமணத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. முதல்ல அந்த விஷயம். இப்போ அடுத்து வருமானம் தான் ஒருத்தரோட வாழ்க்கையை உயர்த்துவதற்கு எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப தேவை. அதுதான் போன வருடங்கள்லாம் நிறைய குழப்பங்கள் இருந்தது மேசராசிக்கு. ஏன்னா சனி தன் 11ஆம் ஸ்தானத்திலிருந்து 3ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்தனால லாபம் வந்தது, அதே விரயம் வந்தது. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, இப்போ 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறனால 7ஆம் வீட்டை பார்க்கும்போது நிறைய நண்பர்கள் தொழில் சம்மந்தப்பட்டதில் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. இதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்ன, வேலை மாறுதல்கள் வெற்றி உண்டு. ஒரு சின்ன ஒரு வேலை மாற்றம் ஏற்பட போகுது. வேலை சம்மந்தப்பட்ட ஒரு மாறுதல், ஒரு ப்ராஜெக்ட் மாறுறது, இது மாதிரி மாற்றம். அதனால் சம்பள உயர்வு வருகிற காலகட்டம். ரொம்ப நாளாக இதே சம்பளத்தில் இருக்கோம், புதுசாக மாறினாலும் எங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, வெளிநாடு ட்ரை பண்ணுறேன் கிடைக்கல, எங்கள் வேலையில் நிரந்தரமாகிற வேலை ஒரு மாற்றம் உண்டு, அதன் மூலம் வளர்ச்சியும் உண்டு. 7.5 சனி என்றைக்குமே பார்த்திங்கன்னா வேலையை கெடுக்காதுங்க. வேலையை கொடுத்து அதிகமாக வேலை செய்யுன்னு சொல்லும். அப்போ 2 செய்கிற வேலையை செய்யுன்னு சொல்லுமே தவிர வேலை இல்லையாஃப்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ கவலைப்பட தேவையில்லை. வேலை உண்டு, அதன் சார்ந்த வளர்ச்சி உண்டு. தொழில்துறை, உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி அவரே 11, இப்போ 12 வரார். தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிற யோகம். ஆக மொத்தம் இப்போ தொழில் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அடுத்தடுத்த படிநிலைக்கு போது புது நபர்கள் கான்ட்ராக்ட் கிடைக்கிறது. பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா இதே நேரத்தில் கூட்டு தொழில் பண்ணலாமான்னு ஒருத்தர் ஐடியாஸ் இது மாதிரி வருது. உங்களுக்கு வேலையாட்கள் மூலம் ஆதாயம் ஏற்படுகிற சூழ்நிலை உண்டு. இப்போ நீங்கள் இருக்கிற தொழிலை விருத்தி பண்ண வேண்டிய காலகட்டம். இப்போ விருத்தி பண்ணலாம். எப்போ விருத்தி பண்ணுறது? இப்போ விருத்தி பண்ணி அடுத்த டெவலப்மெண்ட் பண்ணுறது. ஆஃபர்கள் நிறையா கொடுத்து கிளைண்ட்டை கவருங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ உங்களை மாதிரியே நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிட்டுருந்தாங்கன்னா உங்கள் இதில் ஆஃபர் நிறையா கொடுத்து பண்ணுங்கள். இது டெவலப்மெண்ட் ஆகும். ஆக மொத்தம் உங்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட் வரும்ங்கிறது மாற்று கருத்து இல்லை. இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனிக்கணும். இப்போ தொழில் சம்மந்தப்பட்டதில் கூட்டும் இருக்குது, கூட்டாளி ஒருத்தர் விலகுறாங்கிறாரு, முழுசாக நானே எடுத்து பண்ணிக்கலாமா, இல்லை தனித்து பண்ணிகிட்ருக்கேன் கூட்டு ஒருத்தவங்க வராங்க பண்ணிக்கலாமா, இப்படின்னு ஒரு சின்ன இது வரும். ஆக மொத்தம் தொழிலில் கூட்டு பண்ணாலும் தனித்து பண்ணாலும் இரண்டிலுமே வெற்றி பெறுகிற சூழ்நிலை தான் இருக்கிறது தவிர, ஆக மொத்தம் தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் தைரியமாக பண்ணலாம். இந்த நேரத்தில் முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இடம், வீடு, சொத்து, இதெல்லாம் என்ன பண்ணலாம். இடம், வீடு, சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய அம்சங்கள் கொஞ்சம் அளவாக தாங்க இருக்குது. ஏன்னா 12ல் இருக்கிற சனி பகவான் இது வீடு, இடம், சொத்து ஒன்றை வித்துட்டு இன்னொன்று வாங்குற மாதிரி இருக்குது, புதுசாக வாங்குற மாதிரி காட்டலை. அப்போ சொத்து சுகங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டு பெட்டராக இருக்கும். இதே நேரத்தில் ஒன்று விரயம் பண்ணிட்டு இன்னொன்று வாங்கினா விரயத்தில் சனி இருக்கும்போது ஒன்றை விரயம் பண்ணிவிட்டு இன்னொன்று லாபம் சம்பாதிச்சா பெட்டராக இருக்கும். அப்போ தனித்து வாங்கக்கூடிய சூழ்நிலை அப்போ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. பொதுவாக 12-2 கனெக்ட் ஆகுதுங்க. 2-12 தொடர்பு வந்தால் வெளிநாட்டு வருமானம், வெளிமாநில வருமானம் உண்டு. அப்போ ஒரு இடமாற்றம் இருக்குது, அது வெளிநாடு, வெளிமாநிலம் அந்த மாதிரி இருக்குது. குடும்ப ரீதியாக குடும்பத்தை விட்டுட்டு பொருளாதார ரீதியாக வேறு பக்கம் சென்று பொருளாதாரத்தை ஈட்டி வரக்கூடிய சூழ்நிலை வருது. அப்போ இது சென்று வாருங்கள், இது சுப பிரிவாக இருக்கும். இது மூலம் வளர்ச்சி மட்டும்தான்.
இப்போ மிகப்பெரிய கேள்வி வரும், திருமணம் ஒரு பாயிண்ட் ஃபஸ்ட்டு இருக்குன்ட்டேன், ஒரு சிலருக்கு முதல் திருமணம் மனக்கசப்புகள் ஏற்பட்டு இரண்டாவது திருமணம் இருக்கான்னு கேட்கும். இரண்டாவது திருமணம் 9ஆம் வீட்டை பார்க்கணும். அப்போ முதல் திருமணம் 7, இரண்டாவது திருமணம் குரு பகவானும் 9ஆம் வீடும் முக்கியம். குரு பகவான் 3லேருந்து தன் சொந்த வீட்டை பார்க்குறாருங்க. இப்போ குருபலம் உண்டு தன் அப்போ யாருக்கெல்லாம் இரண்டாவது சம்மந்தப்பட்ட குழந்தை, அதாவது திருமணம் இரண்டாவது திருமணம் உண்டா அவங்களுக்கு உண்டு. இரண்டாவது குழந்தை பிறப்பும் உண்டு. குழந்தை பிறப்புக்கு நிறையா ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய அம்சம் உண்டு. எப்பவுமே உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலையோ குரு பகவான் மீதோ ராகுவோ கேதோ போகும்போது மருத்துவம் அக்செப்ட் ஆகும் அப்படின்னு விதி. இப்போ ஒருத்தர் குழந்தை ரொம்ப வருஷமாக இல்லை, எப்போங்க குழந்தை இருக்குது அப்படின்னா அவங்க ஜாதத்தில் குரு பகவான் மேலே ராகுவோ கேதுவோ போகும் பொழுது, இல்லை 5ஆம் அதிபதி மேல் போகும்போது குழந்தை பிறப்புக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ உங்கள் 5ஆம் அதிபதி யார்? சூரியன். சூரியன் சிம்ம ராசி மேல் கேது பகவான் போகிற காலகட்டத்தில் இப்பொழுது குழந்தைக்கு முயற்சி செய்தால் உறுதியாக ஒன்று. 2வது குழந்தைக்கும் வாய்ப்பு உண்டு. ரொம்ப நாள் 2வது குழந்தை வேண்டுமா வேண்டாமா, 2வது குழந்தை வந்தால் நல்லாகும். அப்போ 2 குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற கால சூழ்நிலை வந்தாச்சு. ஆக மொத்தம் சக்ஸஸ். அப்போ இந்த வீடு இடம் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லியிருக்கேன். படிப்பு சம்மந்தப்பட்டது மாணவர்களுக்கு எப்படிங்க இருக்குது? மாணவர்கள் தான் அமோகமாக இருக்குது. அப்போ மாணவர்களுக்கு என்ன ரீசன்னா, எழுத்து 3ஆம் இடத்துல குரு வரும் பொழுது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ஈஸியாக கிளியர் பண்ணிடுவாங்க. இன்டர்வியூ 7ஆம் இடம் பார்த்திங்கன்னா மற்ற நேர்காணல் அதாவது நேர்னா ராசிக்கு நேராமல் இருக்கிற இடம் இல்லை, நேர்காணல் சூப்பராகன்றது. இப்போ இன்டர்வியூ சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். வேலை வாய்ப்புகள் உண்டு. படித்து முடித்தவுடன் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற காலகட்டம். உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி சந்திரன் ஆல்ரெடி 7ஆம் வீட்டை பார்த்துட்ருக்கு. இந்த நேரத்தில் இன்டர்வியூ எக்ஸாம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் உண்டு. எப்பவுமே மேச ராசிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணால் வேலை கிடச்சிடும். கொஞ்சம் பணிவாக பேச மட்டும் சொல்லுவோம். இந்த ராசியை பற்றி நல்ல அறிவாளியான ராசி. கொஞ்சம் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிட்டா மற்ற எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அம்சம் உண்டு. சரி, உடல் நிலைகள் உடல் உபாதைகள் எப்படி பார்ப்போம்? நிறைய வயதானவங்களாக கேள்வி கேட்கும்போது எங்களுக்கு வயசானவங்களுக்கு சொல்லவே மாட்டீங்க, எங்களுக்கு என்னங்க உடல் உபாதைகள் புரிகிற காலகட்டம். ஏன்னா 11ஆம் வீட்டில் ராகு மாறிட்டார். 11 முன்னாடி 12ஆம் வீட்டில் இருக்கும்போது மருத்துவ செலவு, ஒன்று மாற்றி ஒன்று செலவு, விரயங்கள் ஏற்பட்டது, அஜீரணம் சம்மந்தப்பட்ட குழப்பங்கள், ஸ்கின் சம்மந்தப்பட்ட இது மாதிரி பல சொல்லிகிட்டே போனோம். அந்தளவுக்கு இருந்தது. இப்போ இந்த மாற்றம் என்னங்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, எந்த ஒரு மருத்துவ முறையும் உட்கொள்ளும். ஒரு சர்ஜரி மாதிரி வந்தால் கூட அது சக்ஸஸ் ஆகி நல்லா க்யூர் ஆகிற காலகட்டம் வந்தாச்சு. இப்போ பூர்வீக ரீதியான சொத்து வத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆதாயம் உண்டு. பூர்வீக ரீதியாக பேசலாமானா பூர்வீக பேசி அதன் மூலம் ஆதாயம் உண்டு. ப்ராப்பர்ட்டி இருக்குங்க, பூர்வீக சொத்துங்க, அதில் ஏதாவது கட்டலான் இருக்கும், கட்டக்கூடிய அம்சம் இருக்குது. இப்போ புதுசாக வாங்குகிற சொத்துக்கள் கவனிக்கணும். பூர்வீக ரீதியான சொத்துக்கள் ஓகே. இப்படி மாறுது பாருங்க கிரக சூழ்நிலைகள். இப்போ இதுக்கு வளர்ச்சி உண்டு, வெற்றியும் உண்டு. இப்போ எதில் கவனமாக இருக்கும், என்ன கடவுள் வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும், அதை பற்றிலாம் தெளிவாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி யாருக்காவது அப்பாயின்மெண்ட் வேணும்னா கேட்குற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ரைட், ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குன்னா என்ன வழிபாடுனா, இந்த நேரத்தில் ஒரு கடவுள் வழிபாடு தேவைப்படுகிறது. குறிப்பாக வராகி அம்மனை வழிபாடு செய்ய உங்களுக்கு வெற்றி உண்டு. குறிப்பாக துர்க்கையும், அது குறிப்பாக இந்த 2 அம்பாளையும் வழிபாடு செய்யும் பொழுது தடைகள் எல்லாம் விலகி விடைகளாக இருக்கும். இப்போ 7 சனி வந்துருச்சு, நான் சனீஸ்வரர் கோயிலுக்கு போகலாமா, திருநள்ளாறு போகலாமா, கொச்சனூர் போகலாமா, இது மாதிரி எத்தனையோ கேள்விகள் இருக்குது. அந்த கோயிலுக்கு போவதனால் தடை இல்லை, நீங்கள் சென்று வரலாம். கூட நீங்கள் ஒன்றே பண்ணிக்கணும், நீர்நிலை உள்ள ஸ்தலத்துக்கு போகணும். அப்போ சனீஸ்வரர் கோயிலில் போனீங்கன்னா அங்கே குளிக்கிற மாதிரி இருக்காதா, நீர்நிலை குளம் இருக்கிற கோயிலில் இருக்கிற அம்சத்துக்கு போயிட்டு வாங்க, இன்னும் வளர்ச்சியாக இருக்கும் என்பது தான் முக்கியமான விஷயம். இப்போ உங்களுக்குன்னு ஒரு சில இந்த வருடத்தில் ஒரு சில எண்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்பர் 1ஆம் நம்பர், 9ஆம் நம்பர், 3ஆம் எண், இதெல்லாம் ரொம்ப யோகமாக இருக்கும். நீங்கள் 4ஆம் நம்பர் ராகுவோட எண்ணையும் பயன்படுத்தலாம். இதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை, அப்பப்போ செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது என்ன ஆகும்னா உங்களுக்கு அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய அம்சம் உண்டு. வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதை வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த எக்ஸாம் அதிலே கமெண்ட் ஆன்சர் கொடுக்குறேன். அப்போ ஒரு சில இதெல்லாம் முக்கியமான கேள்வியாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த வீடியோக்கள் போடும் பொழுது இந்த கேள்வியை அங்கே பதில் சொல்கிறேன். ஆக மொத்தம் இந்த வருடம் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது உண்டு. நீங்கள் தவறாமல் வருடங்கள் 7 சனி பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக திருமணத்தை அவாய்ட் பண்ண வேண்டாம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.